சர்க்குரு எப்படி இறைவனை வணங்கணும் என்ற முறை. சர்க்குரு குருகடாட்சம் முத்திரை. இப்பொழுது தியானத்துக்கு உட்கார்ந்துருக்கிறேன். பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன காரணம்னா, 4 மணிக்கு எழுந்தால் சவுண்டு வராது. எந்த ரோடு சவுண்டும் எதுவும் வராது, நிசப்தமாக இருக்கும். அதான் பிரம்ம முகூர்த்தம். 5 மணிக்கு வரும்போதே சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும், பறவைகள் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ பிரம்ம முகூர்த்தம் எதுக்கு வச்சா, நிசப்தமான நிலை. அந்த நிலையை செய்யும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் ஒரு தியானம் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும், ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அதான் பிரம்ம முகூர்த்தம். பிரம்மம் என்றால் என்ன? பிரபஞ்சம். மூர்த்தம் என்றால் என்ன? உள்ளே இருக்கிற உயிர். மூர்த்தம். அப்போ நம்ம உள்ளே இருக்கிறது மூர்த்தம். பிரம்மம் பிரம்ம மூர்த்தம் அப்படின்னா சுபம், நல்லது செய்வது. ஆனால் எப்போ வேணாலும் தியானம் செய்யலாம். உயிரற்ற உடல் தியானம் செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் எதை தியானம் பண்ணுறீங்க? உங்களுடைய உயிரைத்தான் தியானம் பண்ணுறீங்க. நல்லா எதை தியானம் பண்ணுறீங்க? உயிரை. நல்லா இந்த முத்திரையை பிடித்து கொண்டு நான் உயிரை தான் தியானம் பண்ணுறேன். என்னுடைய உயிர் ஒடுங்கிய நிலையில் இருக்கிறத நான் தியானம் பண்ணுறேன். புரியுதா? அப்போ உயிர் அமைதியான நிலையில் இருந்துடும், நிசப்தமாக. உயிரை தியானம் பண்ணும்போது உயிரை காக்கின்ற அந்த பரம்பொருள் நமக்கு தெரியும். நீங்கள் உயிரை தியானம் பண்ணால் உங்களுடைய ரூபம் தெரிய வரும். அதன் பிறகு ஒளி தெரிய வரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? சர்க்குரு இப்பொழுது பஞ்சேந்திரியங்களை தவம் செய்வது. கவனிங்க, வாய் மட்டுமே. என்ன பண்ணுறோம்? வாய் மட்டுமே. இந்த வாயை திறந்து மூடிட்டேன், மௌனமாயிட்டேன். இப்போ மௌனம். 1, காது சத்தம் கேட்காது இருப்பது. காது 2, சுவாசத்தை நிறுத்துவதற்கு 3. என்ன சுவாசம்? மூக்கின் சுவாசம் 3. கண்ணின் பார்வையை நிறுத்துவதற்கு, கண்ணுக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்குது, அதை நிறுத்துவதற்கு. இப்போ அண்ணாக்குக்கு மேலே நம்ம உணர்வுகள் லயித்திருக்குது. அண்ணாக்குக்கு மேலே தெரியுதா? உணர்வுகள். இப்போ 5 புலன்கள். உணர்வு இல்லாமல் உயிர் மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டுனா உணர முடியாது. உணர்தல் 5. இப்போ இந்த 5ஐயும் முதல்ல நான் தவம் பண்ண போகிறது ஒன்று கவனிங்க. முதல்ல எதை பண்ண போகிறேன்? வாய், காது, மூக்கு, கண், அண்ணாக்குக்கு மேலே. ஆனால் ஆகினியாவுக்கும் போக மாட்டேன், துரியத்துக்கும் போக மாட்டேன். நல்லா கவனிங்க. இந்த 5 பொறிகள் மட்டும், அந்த 5ல் மட்டும் நிறுத்தியிருப்பேன். ஆகினியாவுக்கும் போக மாட்டேன், துரியத்துக்கும் போக மாட்டேன். மௌனம். சர்க்குரு இப்படி எவ்வளோ நேரம் வேணாலும் தியானம் பண்ணலாம். கண்ணை திறந்து பண்ணுறவங்க பண்ணலாம், கண்ணை மூடி இப்படியும் பண்ணலாம். கவனிங்க, இப்படியும் பண்ணலாம். சர்க்குரு குருகடாட்சம் புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. காலையில் எழுந்த உடனே முகம் கழுவ வேணாம், எதுவும் கழுவ வேணாம், இப்படி பண்ணலாம். ரொம்ப சிறப்புடையது. தைப்பூச திருநாள் வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள். காலை 7 மணிக்கு யாகம். காலையில் 7 மணிக்கு யாகம். 9 மணிக்கு பால்குடம். 11 மணிக்கு அபிஷேகம். ஐயாவுக்கு அபிஷேகம்.
12:30 மணிக்கு அன்னதானம். அனைவரும் வருக 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 என்று அனைவரையும் அழைக்கின்றேன். இறையருள் பெறுக. மீண்டும் சந்திப்போம். எல்லாம் வல்ல பிரம்மம் உங்களை காக்கட்டும். இந்த தைப்பூச திருநாளில் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். வருக வருக என்று வாழ்த்துகிறேன். குரு கடாட்சம். நன்மையே நடக்கட்டும். சர்க்குரு.